ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 11th சிறப்பு தமிழ் இயல் 3 பார்த்துட்ருக்கோம். அரங்கவியல். அரங்கவியலில் ஆல்ரெடி நாடகம் எப்படி உருவாக்கப்படுகின்றது, அதை எப்படி அரங்கேற்றுறாங்க அப்படின்னு நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதில் சிறப்பு பணியாற்றக்கூடிய கட்டியங்காரனுடைய பற்றியும் கட்டியங்காரனின் பணி அவர்களுடைய ஆடைகளை பற்றியும் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு நாடகவியல் ஆளுமைகள் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சங்கரதாச சுவாமிகள். இவர் நாடக மரபை பின்பற்றி கால மாற்றங்களுக்கு ஏற்ப நாடகம் படைத்தவர் தான் இந்த சங்கரதாச சுவாமிகள். இவர் இசையை தான் முதன்மைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைத்திருப்பார். அதாவது முன்னாடி இசை மரபுகள் இருக்காது. இவர் இசை மரபு பின்பற்றி, அதாவது இசைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கும் இல்லையா, அதை பின்பற்றி ஒரு நாடகங்களை படைத்தவர் தான் இந்த சங்கரதாச சுவாமிகள். பழங்கதைகளில் குறைவான நிகழ்ச்சியை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அதில் பாத்திரங்களின் தர்க்கத்திற்கு இடமளித்து நாடகங்களை உருவாக்கி இருப்பாங்க. இவர் சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு பாலர் நாடக குழுவை உருவாக்கினார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற நாடக குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சங்கரதாச சுவாமிகள். இதைத் தொடர்ந்து பல நாடக குழுக்கள் உருவாகின. இவரை தான் நம்ம தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு நாம சொல்றோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் சங்கரதாச சுவாமிகள். ஆட்டம், இசை, சிறிதளவு வசனம் அப்படின்னு இருந்த தெருக்கூத்து நாடகங்களின் அமைப்பை குறைத்து கற்பனை சிறப்பும் சந்தநயம் மிக்கதுமான பாடல்களை இவர் படைத்திருக்காரு. நடிகர்கள் விருப்பம் போல வசனங்களை பேசி நாடகம் நடித்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த நிலையை மாற்றி வரையறுத்த நாடக பிரதிகளை உருவாக்கியவர் இந்த சங்கரதாச சுவாமிகள். பழந்தமிழ் இலக்கிய வரிகளையும் உரையாடலில் பயன்படுத்தி இருக்காங்க. இவங்களுடைய எல்லா நாடகங்களிலுமே பாடல்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கும். இவங்க புராண நாடகங்களையும் வரலாற்று நாடகங்களையும் எழுதியிருக்காரு. இவருடைய இசை கர்நாடக இசைக்கூறுகளை முதன்மைப்படுத்தி நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கும். இவருடைய காலத்துக்கு அடுத்து படிப்படியாக நாடகங்கள் நகரங்களை நோக்கி நகர ஆரம்பித்தது இவருடைய காலத்தில். ஓகே, ரெண்டாவது நாம மருதகவி பாஸ்கரதாஸ் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவர்களுடைய வாழ்நாள் ஆண்டு 1892 1952 வரைக்குமே. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சுதந்திர போராட்டத்தில் போராட்டம் நடைபெற்ற காலகட்டத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று விளங்கிய ஒரு நாடக கலைஞர் தான் இவர். இவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருப்பாரு. இதன் மூலமாக விடுதலை போராட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை நாடகமா இவர் ஏற்றிருப்பாரு. இவருடைய நாடகங்கள்ல ஒரு சில நாடகங்கள் ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்டிருக்கும். வாங்க பார்க்கலாம். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்த தமிழ் நாடக கலைஞர் தான் இந்த மதுரகவி பாஸ்கரதாஸ். ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையை எதிர்த்தவர். நாடு முழுவதும் விடுதலை அரசியல் வீறு கொண்ட காலத்தில் தேசிய விடுதலை இயக்கத்தின் மீதும் காந்தியடிகளின் அகிம்சை வழி போராட்டங்களின் மீதும் மிகுந்த பற்று கொண்ட இவர் தம் நாடகங்களின் பாடல்களின் வழி விடுதலை கருத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தவர் தான் இந்த பாஸ்கரதாஸ், மதுரகவி பாஸ்கரதாஸ். ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை சட்டங்கள் நாடகங்களை கட்டுப்படுத்திய போது தேசிய விடுதலை கருத்துக்களை நுட்பமாக இணைத்து நாடக பாடல்களை இயற்றி கவி புனைவதில் புதிய முறையை உருவாக்கியவர் தான் இவர். ஆங்கிலேயர்களால் சில நாடக பாடல்கள் தடை செய்யப்பட்டன. அது என்னென்னு பாருங்க. பகத்சிங் தூக்கில் ஏற்றப்பட்ட நிகழ்வு, காந்தியடிகள் பங்கேற்ற வட்டமேசை மாநாடு, பஞ்சாப் படுகொலை. இந்த நிகழ்வுகளை கொண்டு இயற்றிய நாடக பாடல்கள் எல்லாமே ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டது. திரைப்படம் இல்லாத காலத்துல மதுரகவியின் நாடக பாடல்கள் தான் மிகவும் புகழ் பெற்று விளங்கியது. இவருடைய இந்த நாடக பாடல்களை ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் அப்படின்ற ஒரு இசைத்தட்டுனா சிடி, இப்போ உள்ள சிடி மாதிரி, அந்த நிறுவனம், இசைத்தட்டு நிறுவனம் கிராமபோன் இசைத்தட்டுகள்ல பதிவேற்றி உலகம் முழுவதுமே இதை கொண்டு சென்றிருக்காங்க. இவர்களோடு மேலும் சில இசைக்கலைஞர்கள் பணியாற்றி இருக்காங்க. யாரு அப்படின்னு பாருங்க. கே.வி. சுந்தராம்பாள்,
கிட்டப்பா, எம்.எஸ். சுப்புலட்சுமி இவங்க எல்லாருமே இந்த மதுரகவி பாஸ்கரதாசோட பணியாற்றிய புகழ்பெற்ற இசை கலைஞர்கள். இவரை அடுத்து நாம பம்மல் சம்பந்தனார் பார்க்க போறோம். இவருடைய காலம் 1873 இருந்து 1964 வரைக்கும். இவரை நாம் தமிழ் நாடக தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நாடக அமைப்பிலும் நடிப்பு முறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியதன் மூலம் தமிழ் நாடகத்தை மேனாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவரும் இந்த பம்மல் சம்பந்தனார். இவர் புராண வரலாற்று நாடகங்களுடன் மக்களின் வாழ்க்கையை ஒட்டிய கதைகளை கொண்ட இயல்பான பேச்சு மொழியில் அமைந்த சமூக நாடகங்களை இவர் நடத்தியிருப்பார். பாடல்கள் மிகுந்திருந்த தமிழ் நாடகங்களில் உரையாடல்களை முதன்முதலையாக கொண்டு வந்தவர் இவர்தான். ஓகேவா, பம்மல் சம்பந்தனார். ஹரிச்சந்திரன் முற்றிலும் உண்மை மட்டுமே பேசுபவர். ஆனால் இவர் மாற்றி அமைத்து சந்திரஹரி அப்படின்ற பொய் பேசக்கூடிய ஒரு கேரக்டரை மட்டுமே கொண்டிருப்பார். இதன் மூலமாக எதிர்கதை நாடகம் அப்படின்ற ஒரு புதிய வகையை உருவாக்கினார் இந்த பம்மல் சம்பந்தனார். மொழிபெயர்ப்பு நாடகங்களையுமே படைச்சிருக்காங்க. நைட்டு முழுவதுமே நடைபெறக்கூடிய நாடகங்களை 3 முதல் 4 மணி நேரத்திற்கும் முடிக்கும் முறையை இந்த பம்மல் சம்பந்தனார் கொண்டு வந்தார். 1891 சுகுண விலாச சபையில தமிழ்நாட்டில் முதலாக பயில்முறை நாடக குழுவை உருவாக்கியவரும் இந்த பம்மல் சம்பந்தனார். இவர் 94 நாடகங்கள் எழுதியிருக்காங்க. இந்த 94 நாடகங்களுமே அச்சு நூல்களாக வெளிவந்திருக்கு. அதுல முக்கியமானது மனோகரா, சபாபதி, சந்திரஹரி, சிறுதொண்டர் நாடகம், உத்தம பத்தினி, இதெல்லாம் முக்கியமான நாடகங்கள். நாடகத்தமிழ், நாடக மேடை நினைவுகள், பேசும் பட அனுபவங்கள் ஆகியன இவர் நாடகம் தொடர்பாக எழுதிய நூல்கள். இந்திய நாடக மேடை அப்படின்ற ஒரு இதழையுமே இந்த பம்மல் சம்பந்தனார் இயற்றியிருக்காரு. அவர்களை தொடர்ந்து நாம பாலாமணி அம்மையாரை பற்றி பார்க்க போறோம். இவர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்த நாடக கலைஞர். பாலாமணி அம்மையார் தான் முதலாக பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நாடக குழுவை உருவாக்கினார். அந்த நாடக குழுக்கு பாலாமணி அம்மாள் நாடக குழு அப்படின்ற பெயர் வைத்திருந்தாங்க. இந்த நாடக குழுவில் 70 பெண்கள் இருந்திருக்காங்க. இவர் நாடக அரசி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டார். இவருடைய நாடகங்கள் முற்றிலுமே சமூக சீர்திருத்தங்களை உள்ளடக்கியதாக மட்டும்தான் இருக்கும். நாடக மேடையில முதலாக பெட்ரோமாக்ஸ் லைட்டை அறிமுகப்படுத்தியவர் தான் இந்த பாலாமணி அம்மையார். பாலாமணி அம்மையார் குறித்து ஔவை சண்முகம் அப்படின்ற ஒருவர் ஒரு நூலை எழுதியிருக்கார். அந்த நூலின் பெயர் எனது நாடக வாழ்க்கை. அந்த நூல்ல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கும்பகோணத்துல நைட்டு 9:30 மணிக்கு இவங்களுடைய நாடகம் ஆரம்பமாகும். இதுக்காக நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க. ஸோ அதற்காக நைட்டு 8 மணிக்கு மாயவரத்திலிருந்து கும்பகோணத்திற்கு ஒரு ரயில் வருமா. அதே மாதிரி 8:30க்கு திருச்சியிலிருந்து ஒரு ரயில் வருது. இந்த 2 ரயில்லையுமே வாடிக்கையாளர்கள் அதாவது பார்வையாளர்கள் இவர்களுடைய நாடகத்தை பார்க்கறதுக்காக வருவாங்க. நாடகம் முடிஞ்ச உடனே திரும்பி இந்த 2 ரயிலும் அதோடைய ஊர்களுக்கு சென்றும். திருச்சி, மாயவரம் 2த்துக்கும் திரும்ப செல்லும். ஓகேவா. ஸோ ஆனால் அந்த 2 ட்ரெயினுக்குமே பேர் என்ன அப்படின்னா பாலாமணி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு தொடர் வண்டியை ஆங்கிலேயர்களால் விடப்பட்டது. இதன் மூலம் பாலாமணி இவர்களுடைய நாடக திறமை பற்றி நம்மளால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து ஆர்.எஸ். மனோகர். இவருடைய காலம் 1925 2006 வரைக்கும். தமிழ் நாடக உலகின் நாடக காவலர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நடிகர் தான் ஆர்.எஸ். மனோகர். இவர் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது மனோகர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதனால அந்த மனோகர் அப்படின்ற பெயரையே அவருடைய பெயராக மாற்றிக்கிட்டாரு. இவருடைய இயற்பெயர் ராமசாமி சுப்பிரமணியன். பல படங்கள்லையுமே இவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இருந்தாலும் நாடகத்தின் மீது தீராத காதல் கொண்டிருந்தார். அதனால நேஷனல் தியேட்டர் அப்படின்ற ஒரு நாடக நிறுவனத்தை 1954 தொடங்கியிருப்பாரு. இன்ப நாள், உலகம் சிரிக்கின்றது ஆகிய சமூக நாடகங்களையுமே இவர் அரங்கேற்றி இருப்பாரு. அதற்கப்புறம் பிரம்மாண்டமான இதிகாச வரலாற்று நாடகங்களை அரங்கேற்றி இருக்காரு. ராவணன், சூரபத்மன் உள்ளிட்ட எதிர்மறை கதாபாத்திரங்கள் கொண்ட நாடகங்களையுமே படிச்சிருக்காரு. சிறப்பான மேடை அமைப்பும் தந்திர காட்சிகளும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன.
அதுக்கப்புறம் இவர் லங்கேஸ்வரன் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து இயற்றியிருக்காரு. அது மிகுந்த வியக்கத்தக்க அளவில் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இலங்கையில இந்த நாடகத்தை தொடர்ந்து 24 நாட்கள் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த நாடகத்தை பார்த்து இவர்களுடைய திறமையை பார்த்து வியந்த மக்கள் இவருக்கு லங்கேஸ்வரன் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் அளித்து கௌரவித்திருக்காங்க. இவங்களுடைய நாடகங்கள் பன்முறை மேடை ஏறிய நாடகம் தான் இந்த லங்கேஸ்வரன் நாடகம். அது மட்டும் இல்லாமல் சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்திரஜித், நரகாசுரன், சுக்கராச்சாரியர் உள்ளிட்ட பல நாடகங்களுமே இவர் நடிச்சிருக்காரு. சொன்ன நேரத்துக்கு நாடகத்தை தொடங்கிடுவாங்களாம். எல்லாமே துல்லியமாக இவருடைய நாடகத்தில் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ஒவ்வொரு நாடகத்துக்குமே 30 நாள் ஒத்திகை பார்ப்பார் இந்த மனோகர் அப்படின்றவங்க. இவர் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆண்டன் சேகாவ். ஆண்டன் சேகாவ் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் சிறுகதை எழுத்தாளரும் கூட. இவருடைய புனைக்கதை இலக்கிய உலகில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் இந்த ஆண்டன் சேகாவ். நாடக ஆசிரியராக இருந்து இவர் கடல் பறவை, அங்கில்வான்யா, 3 சகோதரிகள், செரி பழத்தோட்டம் ஆகிய 4 செவ்வியல் நாடகங்களையும் இயற்றியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த சிறுகதைகளையும் இயற்றியுள்ளார். இந்த சிறுகதைகளும் செவ்வியல் நாடகங்களும் அதாவது மீதம் கொடுப்பாங்கள்ல எழுத்தாளர்கள், அவர்கள்கிட்டையும் விமர்சனங்கள்கிட்டையும் நல்ல வரவேற்பை பெற்றது. அவர்களிடையே இவருக்கு தனி மரியாதையும் இருக்குது. அடுத்து பாருங்க, ஹென்ரிக் இப்சன், அப்புறம் ஆகஸ்ட் ஸ்ட்ரிடன்பெர்க், இவங்களோட சேர்ந்து செகாவ், இவங்க 3 பேருமே இணைந்து ஒரு நவீனத்தை மேடைகளில் புகுத்தினார்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவீனத்தை நாடக மேடையில் புகுத்தியவர்கள் யார் அப்படின்னா ஹென்ரிக் இப்சன் மற்றும் ஆகஸ்ட் ஸ்ட்ரிடன்பெர்க், அதோட ஆண்டன் சேகாவ், இவங்க 3 பேருமே. இவங்க நவீனத்தை நாடகங்களை தொடங்கி வைத்ததில் இந்த மூவரும் முக்கியமானவர்களாக குறிக்கப்படுகின்றார்கள். மேலும் செகாவின் இந்நாடகங்கள் மரபுவழி நடிப்புக்கு பதிலாக பார்வையாளர்களுக்கு மனநிலை சார்ந்த அரங்கியல் என்னும் நுட்பத்தையும் நாடகத்தின் உரைகளுக்குள் ஆழ்ந்து போகும் நிலையையுமே கொண்டு வந்திருக்கு. இவர் ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க ஆண்டன் சேகாவ், ரஷ்ய நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். அடுத்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி சங்கரதாச சுவாமிகள் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? சங்கரதாச சுவாமிகளும் கவிராயர் முத்துசாமி 2 பேருமே வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கவிராயர் சங்கரதாச சுவாமிகளை பார்த்து, சங்கரதாச சுவாமிகளே உம்முடைய பாடல்கள் முள்ளும் முரடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சங்கரதாச சுவாமிகள் சிரிச்சுக்கிட்டே கவிராயர் பாடல்கள் கல்லும் கரடும் போல் இருந்திருக்கு அப்படின்னு உரையாடி இருக்காங்க. நம்மளை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஏதோ ஹாஷா பேசியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய வார்த்தை ஜாலங்களை பாருங்க. முள்ளும் முரடும் போல அப்படின்னா பலாப்பழம் எப்படி வெளியே வந்து முள்ளும் முரடுமா இருந்தாலும் உள்ள கனி வந்து சுவையா இருக்கும், அதுபோல அவர்களுடைய பாடல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவிராயரை சங்கரதாச சுவாமிகள் பாராட்டியிருக்காரு. சரியா? கவிராயர் சங்கரதாச சுவாமிகளை பாராட்டியிருக்காங்க. இதே மாதிரி சங்கரதாச சுவாமிகள் கவிராயர் பாடல்களை கல்லும் முரடும் போல் இருக்குது அப்படின்னு ரிப்ளை பண்ணார் இல்லையா? கல்லும் முரடும் அப்படின்னா கற்கண்டு போல, கற்கண்டு ஒரு ஷேப் இல்லாமல் முரடாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய சுவை இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, வாங்க திரும்ப ஒரு ரிவைஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஃபஸ்ட்டு சங்கரதாச சுவாமிகள், இவங்களுக்கு நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இவர் சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு நாடக குழுவை உருவாக்கி இருக்காரு. இவர் நாடக கலையின் தலைமை ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இசை, அதாவது நாடகங்களில் ஒரு இசையை உள்ள கொண்டு வந்தவர் தான் இந்த சங்கரதாச சுவாமிகள். கர்நாடக இசைக்கூறுகளை முதன்மைப்படுத்தி தான் இவர்களுடைய நாடகங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும். அடுத்து பாருங்க, அடுத்தது வந்து மதுரகவி பாஸ்கரதாஸ். இது சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்த புகழ்பெற்ற தமிழ் நாடக கலைஞர் தான் இந்த மதுரகவி பாஸ்கரதாஸ். இவருடைய பாடல்கள் ஆங்கிலேயர்களால் வந்து தடை செய்யப்பட்டன. அது என்னென்னு பாருங்க, பகத்சிங் தூக்கில் ஏற்றப்பட்ட நிகழ்வு, காந்தியடிகள் பங்கேற்ற வட்டமேசை மாநாடு, பஞ்சாப் படுகொலை, இந்த 3 பாடல்களும் ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டது.
இவர்களுடைய நாடக பாடலில் ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் அப்படின்ற இசைத்தட்டு நிறுவனம் உலகமெங்கும் கொண்டு சென்றது. இவரோடு சேர்ந்து கே.வி. சுந்தராம்பாள், கிட்டப்பா, எம்.எஸ். சுப்புலட்சுமி இந்த இசைக்கலைஞர்களும் பணியாற்றினார்கள். அதுக்கடுத்து பம்மல் சம்பந்தனார். இவரை தமிழ் நாடக தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். இவர் தமிழ் நாடகத்தை மேனாட்டு நாடகத்துக்கு நிகராக மாற்றியவர் தான் இந்த பம்மல் சம்பந்தனார். இவர் ஹரிச்சந்திரன் கதையை சந்திரகிரி அதாவது உல்டாவா அப்படியே மாற்றி அமைச்சிருப்பாரு. அந்த மாதிரி மாற்றி அமைத்ததன் மூலம் எதிர்கதை நாடகம் அப்படின்ற ஒரு புதிய வகையை நாடகத்துல உருவாக்கியவர் இந்த பம்மல் சம்பந்தனார். இரவு முழுவதுமே நடைபெற்ற நாடகத்தை 3 முதல் 4 மணி நேரத்திற்குள் முடிக்கும் முறையை இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. 1891 சுகுண விலாச சபை அப்படின்னு தமிழ்நாட்டில் முதல் பயில்முறை நாடக குழுவை உருவாக்கியவர் இந்த பம்மல் சம்பந்தனார். இவர் இந்திய நாடக மேலை அப்படின்ற ஒரு இதழையுமே வெளியிட்டிருக்காரு. பாலாமணி அம்மையார் முதலாக பெண்கள் மற்றும் பங்காற்றக்கூடிய ஒரு நாடக குழுவை உருவாக்கியவர். இவருடைய நாடக குழுவில் 70 பெண்கள் பணியாற்றி இருக்காங்க. இவரை நாடக அரசி அப்படின்னு அழைக்கிறோம். இவர் சமூக சீர்திருத்தங்களை உள்ளடக்கியதாகவே இவருடைய நாடகங்கள் இருக்கும். முதலாக நாடக மேடையில் பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை அறிமுகப்படுத்தியவர் இந்த பாலாமணி அம்மையார். பாலாமணி அம்மையாருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்திருக்காங்க. அந்த ரசிகர்களை அழைத்து வருவதற்காகவே ஆங்கிலேயர்கள் பாலாமணி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு புகைவண்டியவே அமைத்திருக்காங்க. அடுத்து ஆர்.எஸ். மனோகர். இவரை நாடக காவலர் அப்படின்னு அழைக்கிறோம். இவர் ஒரு நடிகரும் கூட. இவர் தான் நேஷனல் தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு நாடக நிறுவனத்தை 1954 தொடங்கி இருப்பாரு. இவர் லங்கேஸ்வரன் அப்படின்ற ஒரு நாடகத்தை நடிச்சிருப்பாரு. இதன் மூலம் இவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. அதனால் இவருக்கு லங்கேஸ்வரன் அப்படின்ற பட்டத்தையும் மக்கள் வழங்கி இருப்பாங்க. ஒவ்வொரு நாடகத்துக்கும் 30 நாள் ஒத்திகை பார்ப்பாங்க. 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டன் ஷெகாவ். இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் கடல் பறவை, ஆங்கில் வான்யா, 3 சகோதரிகள், செர்ரி பழத்தோட்டம் ஆகிய 4 செவ்வியல் நாடகங்களையும் இயற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த சிறுகதைகளும் இயற்றியிருக்காரு. ஹென்ரிக் எம்சன், ஆகஸ்ட் ஸ்ட்ரிடன்பர்க், அவரோடு சேர்ந்து ஆண்டன் சேகாவ் இவங்க 3 பேருமே நாடகங்களில் நவீனத்துவத்தை புகுத்தியவர்கள். அடுத்து இவர்களுடைய நாடகங்கள் மனநிலை சார்ந்த அரங்கியல் என்னும் நுட்பத்தையும் நாடகத்தின் உரைகளுக்குள் ஆழ்ந்து போகும் நிலையையுமே கொண்டு வந்திருக்கும். அடுத்து பாருங்க நாடகம். இதை இயற்றியவர் ஜெயந்தன். இது ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. நாடகம் பேர் ₹1. இயற்றிய ஆசிரியர் ஜெயந்தன். இது 2 மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் இந்த நாடக ஆசிரியர் ஜெயந்தனை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பார்த்துட்டா நமக்கு இந்த டாபிக் முடிஞ்சிடும். வந்துருச்சு. ஜெயந்தன். இவர்களுடைய வாழ்நாள் 1937 2010 வரைக்குமே இருந்திருக்காங்க. இவருடைய புனைப்பெயர் பே. கிருஷ்ணன். அதாவது பே. கிருஷ்ணருடைய இயற்பெயர் தான் ஜெயந்தன். இவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மணப்பாறை அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர். இவரது நினைக்கப்படும் அப்படின்ற ஒரு நாடகம் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றது. சிறகை விரி, வானம் உனது ஆகிய வானொலி நாடகங்கள் அகில இந்திய வானொலியில் முதல் பரிசு பெற்றது. இவர் சிந்தனை குடல் அப்படின்ற அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு எழுத்து பயிற்சியும் பேச்சு பயிற்சியும் அளித்தவர். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பே. கிருஷ்ணர். இவருடைய இயற்பெயர் தான் ஜெயந்தன். இவர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறை பகுதியை சேர்ந்தவர். நினைக்கப்படும் அப்படின்ற நாடக இலக்கிய சிந்தனைக்கு பரிசு பெற்றிருக்காரு. சிந்தனை பரிசு பெற்றது. அதாவது நினைக்கப்படும் அப்படின்ற நாடக இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றது. சிறகை விரி, வானம் உனது இந்த 2 வானொலி நாடகங்களுக்காக அகில இந்திய வானொலியில் முதல் பரிசு பெற்றது. ஓகே, இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் பேஜுக்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.